ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று பார்க்கலாம் வாங்க. இந்த மார்கழி 7ஆம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார். வக்ரமாக தான் இருக்கார். மார்கழி 4ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மார்கழி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. உங்கள் ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகிறீர்கள்? கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தருமா? ராசிநாதன் முதல்ல எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ராசிநாதன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. சூரியன், சுக்கிரன், புதன் முக்கூட்டு கிரகங்கள், ராசிநாதன், செவ்வாய் உள்பட 4 கிரகங்கள். குரு மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் தேதிக்கு பிறகு 23 நாள் முழுசாக குரு பார்வையில் இருக்கார். எல்லா கிரகமும். இப்போ ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதே ஒரு சிறப்பு. பாக்கியமான ஒரு சூழல். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதையும் தாண்டி குரு பார்க்குறாருன்னு சொன்னால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையா இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் முடிவுக்கு வராத விஷயங்கள் தேடி வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ அதாவது தடைபெற்ற விஷயங்கள், தாமதமான காரியங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம், பாக்கியமான நேரம். குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது சமூகத்தில் தனிப்பட்ட உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டுமா, 7க்குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு அங்கே 7ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார், 7ஆம் வீட்டு அதிபதியும் குரு பார்க்குறார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்குமா? டெஃபினட்டாக கிடைக்கும். எப்படிங்க வாழ்க்கை துணையால் யோக பாக்கியங்கள்? ஒன்று, அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதில் ஒரு வருமானம், சந்தோஷம், குதூகலம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் அதில் ஒரு வருமானம், குதூகலம், சந்தோஷம் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம். 7 நண்பர்கள், உறவினர்கள், நண்பர்களால் ஆதாயம் தேடி வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. உறவினர்களும் உங்களுக்கு உதாசீனப்படுத்திய உறவினர்கள் கூட இப்போ தேடி வந்து உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லலாம். உதவிக்கரம் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் எப்படி இருக்கிறது? அதுதானே முக்கியம். தொழில் தானே முக்கியம். ஸோ 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், அதனுடைய அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார்.
இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ நேர்கதியில் பயணம் செய்கிறார். அப்போ மேஷ ராசிக்கு 7.5 சனி தாக்கம் இருக்குமா? இருக்கும். ஏன்னா குரு பார்த்தார் கடகத்தில் இருந்து முதல் 7 நாள் குரு பார்ப்பாருங்க, தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு வந்ததுக்கப்புறம் சனி பகவானை குரு பகவான் பார்க்க இயலாது. அப்போ 7.5 சனியுடைய தாக்கம் என்பது இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து நிச்சயமாக தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. 12 சனி விரைய சனி, விரயங்கள் ஏற்படும் மேஷத்துக்கு. ஆனால் அந்த விரைய செலவை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். காசு பணம் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா இருக்குதுன்னு நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது கடைசியில் விரைய செலவு, ஆஸ்பத்திரி செலவு, மருத்துவ இதெல்லாம் விரைய செலவு இல்லை, வந்தால் போனால் வராத அப்படி செலவாயிடும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், சாதுரியமாக ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, இன்னும் ஒரு 20 லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு இடமும் பூமியும் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் தலை மேலே கடன் இருந்துச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எந்த விரயம் வரும்? ஏற்கனவே இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, அதுக்கு மேலே எப்படி கடன் வரும்? அதனால் நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாதுரியம். இல்லை நான் அதெல்லாம் எப்படிங்க, நான் பேங்க்கில் தானே வச்சுருக்கேன் பாருங்கள். கடைசியில் மருத்துவ செலவுக்கு அம்மாவுக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் உறவினருக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்காவது போய் ஒரு 10 லட்ச ரூபா நான் ஆஸ்பத்திரியில் கட்ட வேண்டியதாக போச்சுன்ற மாதிரி ஆகிடும். அதனால் செலவுகள் ஏற்படும், விரைய செலவுகள் இருக்கும். அதை சுப விரயமாக மாற்றுவது உங்கள் சாதுரியம். சரி, இப்போது 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11இல் ராகு இருக்கிறார். ராகு எங்கே இருந்தாலும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். அதுலேயும் குறிப்பாக சில இடங்களில் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. 3, 6, 11 இது போன்ற இடங்களில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11இல் இருக்கும் ராகு பகவானே போதுங்க உங்களுக்கு. 100% அவரே செய்வார். அது குரு பார்வையில் வேற இருக்கார். தொழிலில் ரெட்டிப்பு வருமானம். நீங்கள் இது ரெட்டிப்பு என்ன 3 மடங்கு வருமானம். 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 500 ரூபாய் கட்டே கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம், எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, லாபமயம், வங்கி கணக்கு உயரப்போகிறது. குறிப்பாக உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப், ஏன்னா அந்த ராகுவே ஒரு பிரம்மாண்ட ஒரு சாதனம் இல்லையா? அந்த பிரம்மாண்ட சாதனங்களை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு லாபம், அதை ப்ரொடியூஷன் பண்ணுறவங்களுக்கு லாபம், பயன்படுத்துவர்களுக்கும் லாபம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல அதிகபட்சமாக இருக்கார். சூப்பர் இல்லையா? உங்களுக்கு எண்ணி அவர் 9 பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தந்தையால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், சினிமா இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள், ப்ரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் போட்ட ப்ரைவேட் செக்டாரில் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உயர்வான பல நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது. உங்களுக்கு இப்போ வாரிக எடுத்துக்கோ வைக்கதான் உங்களுக்கு இடம் இருக்காது. அந்த அளவுக்கு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். பொருள் வரவு, அதாவது குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். இருந்தாலும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்காதீங்க. சனி பார்க்குறாரு இல்லையா, கொடுத்த பணம் வசூலாகாது. அதே நேரத்தில் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடும் இந்த மார்கழி மாதம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. சூப்பர். ஆனால்
குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு சண்டைக்கு நிற்பாங்க. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் மல்லு கட்டி நிற்பாங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. உங்கள் சாதுரியமாக இருக்கிறது. விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனையும் குரு பார்க்குறாரு. 9ல் தன்னுடைய வீட்டில் உட்கார வச்சு அழகுபடுத்தி. அப்போது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நண்பர்களால் கூட கிட்டே சந்தோஷமாக நீண்ட நாள் நண்பர்கள் கிட்ட போய் உறவாட போகிறீங்க. உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன 5ல் கேது இருக்குது. பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருங்க. விட்டு கொடுத்து போங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. எதிரிகள் இருந்தாலும் நீங்கள் தான் வெளில போகிறீங்க. ஒரு பெரிய கடன் இருந்தால் அதை இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கடனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றபடி வீட்டில் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி, மற்ற குடும்பம் யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். வெளிநாடு செல்ல விரும்பும் நண்பர்கள் தாராளமாக செல்லலாம். இந்த மேஷ ராசிக்கு இந்த மார்கழி மாதம் 5 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. ஆரம்பத்திலேயே 2, 3, 4 மார்கழி 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, அப்புறம் மார்கழி கடைசியில் 29, 30 சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் மேஷராசி என்பவர்களுக்கு எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும். தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க போகிறீர்கள். சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்வை பெற்று பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்திலிருந்து. அப்போ வீடு, மனை, கார் போன்ற 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அம்சமும் இருக்குது. ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேஷ ராசிக்கு மேன்மையான மாதமாக இருக்க போகிறது. வாங்க, எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.